ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த 50 days வெயிட் லாஸ் சேலஞ்சோட ஒரு ரிசல்ட் மாதிரி தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். நம்ம பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வெயிட் லாஸ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் ஒரு 2 kg நான் ஊருக்கு போனதுனாலதான் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ஏன்னா ஊருக்கு போயிருக்கப்போ ஒரு கண்ட்ரோலே இல்ல. அங்க கூட ஒரு பரவாயில்ல. அங்க இருந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு 10 days நான் பாட்டுக்கு கணக்கே இல்லாம சாப்பிட்டேன். அங்க கூட எனக்கு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகல. ஏன்னா ஓடிட்டே அங்க எங்கன்னு தெரிஞ்சதுனால. இங்க பாத்தீங்கன்னா நம்ம வெறும் சாப்பிடறது மட்டுமே பண்ணதுனால அந்த 2 kg இங்க வந்துதான் ஏறின மாதிரி எனக்கு இருந்தது. சோ அதுதாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த 2 kg தான் நான் லாஸ் பண்ணேன் இந்த 50 days வெயிட் லாஸ் சேலஞ்சில. எனக்கு அதுவே போதுமானது. இதுக்கு மேல குறைஞ்சா இங்கெல்லாம் ரொம்ப ஒட்டி போயிட்டு ஒரு மாதிரியா நல்லா இருக்காது. எனக்கு இதுக்கு மேல குறைச்சா எனக்கு நல்லா இருக்காது. நானே என் மூஞ்சியை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு சோ அதனால 2 kg நான் சூப்பரா குறைச்சிட்டேன். நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. 60.60 இருந்தோம்னு நினைக்கிறேன் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது. இப்போ பாத்தீங்கன்னா 58.40 அதுலயுமே நம்ம சூப்பரா இப்ப மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ இப்போ கொஞ்ச நாளைக்கு நம்ம மெயின்டைன் பண்ற மாதிரி வீடியோஸ் போடலாம். அதுவுமே சில பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சோ அதுதான் பண்ண போறேன். 30 days மாதிரி வச்சுக்கலாம். மெயின்டைன் எப்படி பண்றேன் அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இன்னைக்கு அதோட டே 1. அதனாலதான் சொல்றேன். சில சிஸ்டர்ஸ் எல்லாமே அவங்களோட எவ்வளவு வெயிட் எல்லாம் குறைச்சாங்கன்றதா எனக்கு அனுப்பியிருந்தாங்க. இன்ஸ்டாகிராம்ல நிறைய சிஸ்டர்ஸ் அனுப்பியிருந்தாங்க. ஆனா அதுல ப்ராப்பரா அவங்களோட பேர் எனக்கு தெரியல. சோ அதனாலதான் ஷேர் பண்ண முடியல. ஆனா நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணிருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. சோ யூடியூப்ல கமெண்ட் பண்ணவங்களுக்கு மட்டும் கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ராம் கண்ணன் சொல்லிட்டு ஒரு அண்ணாவுக்கு இன்னைக்கு பர்த்டே. அவங்களுக்கு விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும். அதுவும் நியூ இயர் அன்னைக்கு உங்களோட பர்த்டே இருக்குது. புவனா சிஸ்டரோட ஹஸ்பண்ட் அவங்க. சோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு வாழ்த்து சொல்றதுல. நீங்க நினைச்சது எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பா அமையறதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பாக்குற நீங்களும் அவங்களுக்கு விஷ் பண்ணீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. சோ தான் வாங்க அடுத்தடுத்து பார்க்கலாம். ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, இந்த புவனா சிஸ்டரே சொல்லியிருந்தாங்க 64ல இருந்து நான் 59க்கு வந்துட்டேன் சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. சூப்பர் சிஸ்டர், நல்ல ஒரு சேஞ்ச். இன்னும் நீங்க எவ்வளவு குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ சூப்பரா இதே மாதிரி தொடர்ந்து பண்ணி குறைச்சிடுங்க. அதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க 2 months எனக்கு வெயிட் லாஸே ஆகல அப்படின்றது. 2 months லாஸ் ஆகாம இருக்காது சிஸ்டர். ஏதோ ஒரு தப்பு நீங்க பண்றீங்க. அதை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சரியான தூக்கம் இல்லாதது, இல்லைன்னா கொஞ்சமா நான் இதை சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம், இதோ ஒரு மிஸ்டேக் ஒரு பண்றீங்க. அதனாலதான் 2 months உங்களோட வெயிட் குறையாம இருக்கிறது. சோ கண்டிப்பா அப்படி இருக்கவே இருக்காது. ப்ராப்பரா நீங்க கரெக்டா பண்ணும்போது நிறைய தண்ணி குடிக்கிறது, வாக்கிங் போங்க. சோ அததான் சொல்றேன். நீங்க அது மாதிரி ப்ராப்பரா ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்றீங்க, அது நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சிஸ்டர். சரிங்களா? அதுக்கப்புறம் ஷாம்லா சிஸ்டர் சொன்னாங்க, இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் நான் சரியா பண்ணல. அப்படி இருந்துமே நான் 68ல இருந்து 65 வந்துட்டேன். 3 kg குறைச்சிட்டேன். ஆனா ஆல்ரெடி ஒரு 5 months-ஆவே உங்களோட வீடியோ பார்த்துட்டு நான் 83ல இருந்து இப்ப 65 வந்திருக்கேன். எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. 83ல இருந்து 65ன்றது பெரிய விஷயம் இல்லையா? சூப்பரான சேஞ்சஸ் சிஸ்டர். சூப்பர் சூப்பர். இப்ப என்னன்னா நீங்க லாஸ்டா இன்னும் ஆல்மோஸ்ட் ஒரு 5 kg அந்த மாதிரி ஒரு குறைக்கணும்ன்ற மாதிரி ஐடியால இருப்பீங்க. அதுவும் குறைச்சிடுவீங்க பைய பைய. இவ்வளவு தூரம் கொண்டு வந்தவங்களுக்கு இப்ப எப்படின்னா வெயிட் லாஸ்ன்றது என்னன்னு தெரிஞ்சு போச்சு. சோ அதனால நீங்க குறைச்சிடுவீங்க. சூப்பர் சிஸ்டர். இது ஒரு பெரிய மோட்டிவேஷனலா இருக்கும் எல்லாருக்குமே. அதான். அப்புறம் ராஜேஸ்வரி சிஸ்டர் 82ல இருந்து 77 குறைச்சிருக்காங்க. சூப்பர் சூப்பர் சிஸ்டர். இதே போல நீங்க எவ்வளவு குறைக்கணும்னு நினைக்கிறோம் அதே மாதிரி நீங்களும் குறைச்சிடுங்க. அதுக்கப்புறம் ஏதாவது டவுட்னா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா சிஸ்டர், நிறைய பேர் கேட்பாங்க. நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். இந்த யூடியூப்ல கமெண்ட்ல எப்படி மெசேஜ் பண்றனோ ரிப்ளை பண்றோனோ அதே மாதிரி பண்ணுவேன். நீங்க எனக்கு கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை கண்டிப்பா ஷேர் பண்ணுவேன். சரிங்களா? டெல்லி தமிழச்சி அபிஷியல்னு இருக்கு. சரிங்களா? அப்புறம் ஜம்சீனா அந்த சிஸ்டர் 76ல இருந்து 68க்கு வந்திருக்காங்க. சூப்பர் சிஸ்டர். இதே மாதிரி நீங்க இன்னும் எவ்வளவு குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை சூப்பரா அச்சீவ் பண்ணுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நான் கேக்குறாங்க, இப்ப இந்த ஜம்சீனா சிஸ்டர் கமெண்ட்க்கு கீழே நீங்க எவ்வளவு டேஸ் ஆச்சு, நீங்க என்ன பண்ணீங்க, ஒர்க் அவுட் பண்ணீங்களா, வாக்கிங் பண்ணீங்களா, என்னெல்லாம் பண்ணீங்க, எப்படி குறைச்சிங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நம்ம கிட்ட ஷேர் பண்றாங்க. நம்ம சொல்ற ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிதான் சிஸ்டர். என்னன்னு பாத்தீங்கன்னா அதான் எப்பவும் போல நம்ம கரெக்டா ஹெல்தியான புரோட்டீன் ஃபைபர் கரெக்டா எடுத்துட்டு நிறைய தண்ணி குடிக்கிறது, வாக்கிங் போறது, இது மட்டும் தான் நம்மளோடது. அவங்க அந்த மாதிரிதான் பண்ணிருக்காங்க. சோ அதனாலதான் என்கிட்ட ஷேர் பண்ணிட்டு தேங்க்யூ சொல்லியிருக்காங்க.
ஸோ நான் அவங்களுக்குமே ரிசல்ட் சொல்லியிருக்கீங்கல்ல, அதுக்கு எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒருத்தவங்களும் நம்மளோட ஐடியாஸ் கேட்டுட்டு சொல்றது குறைச்சிருக்கீங்கன்னு சொல்லும்போது எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிஸ்டர். அதான். அப்புறம் வந்து 6:30க்கு மேல நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அது இப்போ 6:30க்கு வந்து நீங்க வந்து டின்னர் கம்ப்ளீட் பண்றீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு டின்னர் சாப்பிடுறீங்க அப்படின்னா, அதுக்கப்புறமா நீங்க தூங்க போறது 10 மணிக்கு தூங்குறீங்கன்னா, அதுக்கு இடையிலனா நீங்க தண்ணி குடிக்கலாம். கிரீன் டீ, பிளாக் காஃபி, அந்த மாதிரி ஜீரக தண்ணி, இஞ்சி தண்ணி, இந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிடக்கூடாதா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதா அதை டின்னராகவே எடுத்துக்கோங்க, இன்னுமே நல்லது. நான் அதுக்காக சொல்றேன். உங்களுக்கு அந்த டின்னர்னு ஒண்ணு முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஆகாரம் நான் சொன்ன மாதிரி அது மட்டும் குடிங்க. உங்களுக்கு ரொம்ப சூப்பரா வெயிட் லாஸ் நடக்கும். ஃப்ரூட்ஸ் சாப்பிடறதுல காலை பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. இல்ல ஒரு சில நேரம் டின்னரா கூட எடுத்துக்கலாம். ஆனா நீங்க வந்து அதை வந்து டின்னரும் எடுத்துக்கிட்டு ஃப்ரூட்ஸும் வந்து எடுத்து நீங்க கலோரிஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாதீங்க. அதுவும் இந்த நைட் அந்த 6:30யோட நீங்க எல்லாமே முடிச்சிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து பாக்கியா ஃப்ரம் செங்கல்பட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் வந்து சங்கீதா சிஸ்டர் வந்து 13 கிலோ வந்து லாஸ் பண்ணிருக்கேன் சிஸ்டர். நான் வந்து கிட்டத்தட்ட நம்மளோட வெயிட் லாஸ் சேலஞ்ச் முன்னாடியில இருந்து இன்னொரு 2 கேஜி இல்லைன்னா 1 கேஜி லாஸ் பண்ணிட்டு நான் வந்து மெயின்டைன் தான் வந்து பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சூப்பர் சிஸ்டர். நீங்க ரொம்ப நாளா என்னை வந்து ஃபாலோ பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அந்த நேம் நம்ம வந்து பாக்குறோம் இல்லையா? அந்த என்னோடதுலயே இப்போ வந்து நீங்க வந்து டாப் கமெண்டர்னு சொல்லிட்டு எல்லாரையுமே இப்போ வந்து காமிக்க ஆரம்பிச்சிடுச்சு. கமெண்ட் பண்றவங்க டாப்பா ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கவங்களெல்லாம் சூப்பர் சிஸ்டர். உங்களோட இப்ப மெயின்டைன் வீடியோ நான் போடுறேன், என் கூட சேர்ந்து நீங்களும் மெயின்டைன் பண்றேன்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்காக தான் நீங்க சொல்லியிருந்தீங்க மெயின்டைன்றது வந்து போடுங்க சிஸ்டர் அப்படின்ட்டு. சரி, அதனால அது ஒரு 30 டேஸ் மாதிரி போடலாம், அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் சேலஞ்ச் போடலாம் அப்படின்னு ஒரு சேஞ்சஸ் இருந்தா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான். கண்டிப்பா எல்லாரோட சஜஷனும் கேட்கணும் இல்லையா? கண்டிப்பா அதை வந்து பண்றேன் சிஸ்டர். அதுக்கப்புறம் வந்து நியூ இயர் ஆனதும் நான் ஒரு நாள் வந்து நல்லா பிடிச்சதை சாப்பிட போறேன் சிஸ்டர். அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஐ திங்க் 3 monthsக்கு மேல நான் வந்து ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா ஒரு நாள் சாப்பிட்டு உங்களோட ஆசையை அடக்கிட்டு அடுத்த மறுநாள் உங்களோட ஜேர்னியை நோக்கி ஓடுங்க, சரிங்களா சிஸ்டர்? அதுக்கப்புறம் மிஸ் யூ அக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் முடியும் அப்படிலாம் நான் உங்களை விட்டுற மாட்டேன், டெய்லியும் வீடியோ ஏதாவது ஒண்ணு போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருப்பேன். அதனால நீங்க மிஸ்லாம் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா எனக்கும் உங்கள்ட்ட வீடியோ போட்டு உங்களோட கமெண்ட் பார்க்காம என்னாலையும் இருக்க முடியாது, என்ன பார்க்கலாம் உங்களாலையும் இருக்க முடியாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போ. சோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிஸ்டர். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் வந்து அம்மு சிஸ்டர் வந்து 5 kg வந்து லாஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பர் சிஸ்டர். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா கமெண்ட்டுக்குமே ரிப்ளை வந்து பண்ணியாச்சு. அப்புறம் இன்னைக்கு வந்து நியூ இயர், எல்லாருக்கும் நியூ இயர் வாழ்த்துக்கள்ங்க. இந்த வருடம் உங்க எல்லாருக்கும் ரொம்ப சிறப்பா அமையறதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதான் சொல்லணும்னா ஏதோ ஒரு இது இருக்கும் இல்லையா, கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு நல்ல விஷயத்தோட இந்த இயரை ஸ்டார்ட் பண்ணி சூப்பரா நம்ம கொண்டுட்டு போறோம். எல்லாருமே நல்லா இருப்போம், சரிங்களா? வாங்க. அவ்வளவுதான் சிஸ்டர். எல்லா கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் அடுத்தடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருமண நாளுக்கான அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது ரொம்ப யூனிக்கா இருக்குல்ல, நியூ இயர் அன்னைக்கு பர்த்டே அப்புறம் இந்த மாதிரி வெட்டிங் டே எல்லாம் வந்து சூப்பரா இருக்கு இல்லையா? சொன்ன மாதிரிதான். சரி வாங்க இன்னைக்கு டே விலாக் வந்து பார்க்கலாம் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு. கண்டபடி சாப்பிட்டுருக்கேன், எனக்கு பிடிச்சதெல்லாம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கும் நம்மளோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 58.55 வந்து இருக்குது. இப்போ என்னென்னா நம்ம வந்து 50 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து போயிடுச்சுங்க, முடிச்சாச்சு. இப்போ வந்து மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கேன். ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து ஐடியாஸ் கொடுக்கலாம் இல்லையா? ஸோ அதனால தான். ஸோ 58லேயே எனக்கு வந்து மெயின்டைன் ஆனாலே போதும். 1 kg கூடனா குறைஞ்சா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இஞ்சி போட்டு ஒரு பிளாக் டீ மட்டும் வித்தவுட் சுகர் வந்து குடித்தேன். அதுக்கப்புறம் வந்து தம்பிக்கு வந்து இன்றைக்கி வந்து நியூ இயர் செலிப்ரேஷன் ஸ்கூலில். ஸோ அதனால் வந்து பார்ட்டி ஃபுட்டு தான் கொடுத்து விட சொன்னாங்களா. ஸோ இந்த பொட்டேட்டோ சீஸ் பால் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதை அப்படியே ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ கெச்சப் வச்சு அவருக்கு வந்து பேக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாலும் வந்து ஆற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஆற்றி கொடுத்துட்டு அவரை ஸ்கூலுக்கு வந்து கிளப்பியாச்சு. பயங்கரமாக இருக்குது பாருங்களேன் குளிர்.
இனி ஜனவரி மந்த்து ஃபுல்லாக ரொம்ப குளிர் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் சரி நம்ம எல்லாருக்கும் வந்து சேமியா வந்து கிண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஹஸ்பண்டுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கும் கொடுத்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா எப்பவும் போல் தாளித்து பண்ணுவோம் இல்லையா, அவ்வளோதாங்க. தக்காளிலாம் போட்டு பண்ணலை, ஏன்னா தக்காளி பச்சை சட்னி அரைக்க போகிறதுனால சும்மா வந்து வெங்காயம் மட்டும் போட்டு தாளித்து சூப்பராக வந்து கிண்டியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கோதுமையில் பண்ணுறது தான். நிறைய மில்லட் வகைகள்லேயும் கிடைக்குது, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சரி பச்சை சட்னி அரைக்கலாம்னு சொல்லிட்டு தக்காளி, பூண்டு, வரமிளகாய், தேவையான அளவு உப்பு அவ்வளோதான் சேர்த்து இதை வந்து அரைச்சிக்கலாம். அப்புறம் இங்கிட்ட சேமியாவும் கிண்டி சூப்பராக வந்து பொழு பொழுன்னு இது வந்து வறுத்த சேமியான்றதால சூப்பராக வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு கடுகு கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து கொட்டியாச்சு. சூப்பராக பச்சை சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது சேமியாவுக்கு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும், இட்லி தோசைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேமியா அம்மாச்சிக்கு வச்சு பேக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அது கூடயே காஃபி வந்து போட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன் நான். சொட்டு இன்னைக்கு போட்டுட்டேங்க கொஞ்சம், ஏன்னா எனக்கு குளிர் கொஞ்சம் ரொம்பவே ஆக ஆரம்பிச்சிடுச்சு, அதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து தம்பிக்கு அந்த பொட்டேட்டோ அந்த இது பண்ணல சீஸ் பால், அது ஒரு 5-6 பீஸ் வச்சுட்டு கொஞ்சம் சேமியா பச்சை சட்னி வச்சு இன்றைக்கி வந்து என்ஜாய் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட்க்கு எப்பவும் போல் அஸ் யூஷுவல் ப்ரெட்டு, பட்டர், அதுக்கப்புறம் காஃபி தான். அதுக்கப்புறம் அவருக்கும் லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் பேக் பண்ணிவிட்டு பாத்திரத்தை கையோட கழுவிடலாம். அப்பக்கப்போ வந்து கழுவிட்டோன்னா வச்சுக்கோங்களேன் வேலை வந்து மிச்சமாக இருக்கும் இல்லையா, ஸோ அதனால தான் அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டா டென்ஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் குளித்து ஃப்ரெஷ்அப் ஆயாச்சு. த்ரெட்டிங் எடுக்கவுமே என் ஃபேஸ் வந்து எவ்வளோ ஒரு க்ளோவாக இருக்கிற மாதிரியும் பளிச்சுன்னு இருக்க மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்தளவுக்கு வந்து எனக்கு வந்து ஐப்ரோஸ் வந்து க்ரோத் இருக்கும், ஸோ அதனால தான் அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 11 மணி ஆயிடுச்சு. சரி காஃபி போட்டு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அம்மாச்சிக்கு போய் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்றே வந்து மாமா வந்து இளநீ வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து செவ்வெளநியும் ஒன்று வந்து நார்மல் இளநியும். ஸோ அது பார்த்திங்கன்னா சரி அதுக்கப்புறம் கட் பண்ணி குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மேலே வந்து ஒரு கத்தியை வச்சு ஹோல் போட்டாலே போதும், சூப்பராக வந்து ஓப்பன் பண்ணிடலாம். அவ்வளோ சாஃப்டாக தான் வந்து இருக்கும். இந்த மாதிரி தயிர் வாங்கின டப்பா இருந்துச்சு பக்கெட் மாதிரி, அதில் தான் வந்து கவுத்துட்டு இருந்தேன். டம்ளர்லலாம் வந்து வச்சோன்னா அதிக மை கொட்டிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த செவ்வெளநியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய அந்த வழுக்கன்னு சொல்லுவோம் இல்லையா தேங்காய், அதெல்லாம் இருந்தது. அதோட சூப்பராக வந்து நான் குடித்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. வெயிலுக்கு தான் நல்லது இளநீ, பட் இப்போ கிடைக்கவும் ஹஸ்பண்ட் வந்து வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் 12 மணி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் தம்பியை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் வந்தோம். எப்பவும் போல் ஆட்டோக்கார பையா எப்படி பேக்கிங் பண்ணியிருக்காங்க பாருங்களேன், அவ்வளோ குளிர் இருக்குது, நம்ம தான் அப்படி ஃப்ரீ பேடாக சுற்றிட்டுருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு. அதுக்கப்புறம் லஞ்ச் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து அரிசி எடுத்து உலைய வந்து களைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு களைஞ்சி வச்சிட்டு இருந்தேன். சரி இன்றைக்கி லெமன் ரைஸ் பண்ணி சாப்பிட்லான்னு நினச்சிட்டு இருக்கும்போதே இந்த சைடு பிள்ளைங்களை வந்து பார்த்துட்டு இருந்தேன்னா சோறு வந்து குழஞ்சிடுச்சுங்க. சம்டைம் நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம், அது ஒன்று. இவ்வளோ நாள் நான் வந்து சோறு நல்லா தானேங்க வடிச்சிட்டு இருந்தேன், இன்றைக்கி பாருங்களேன் நம்ம சாப்பிட்லான் இருக்கும்போது இந்த மாதிரி நடக்கும் இல்லையா. ஸோ அப்படி தான். ஸோ அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வந்து பொரியல் பண்ணலான்னு சொல்லிட்டு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு சோம்பு வந்து பொரிய விட்டுட்டு பூண்டு தட்டி சேர்த்துட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலாம் சேர்த்து தாளித்ததுக்கப்புறமா தக்காளி சேர்த்து உப்பு சேர்த்து இதை வந்து வதக்கி விட்டுக்க போகிறோம். சிம்பிள் தான், நம்ம அஸ் யூஷுவல் எப்படியும் பண்ணுறது மாதிரி தான். கத்திரிக்காயை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை வந்து சேர்த்துட்டு அதை வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மூடி போட்டு இந்த அளவுக்கு வேக வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய் தூள் மட்டும்தான், அதை மட்டும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்து நல்லா கோட் பண்ணிக்க போகிறோம், அவ்வளோதான். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, சிம்பிளாக இருந்தாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். வெறும் மிளகா மட்டுமே போடுவாங்க, வரமிளகா மட்டுமே போட்டும் பண்ணுவாங்க எண்ணெய் காயின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி மசாலாத்தூளும் போட்டு பண்ணுறது. அங்கிட்டு கத்தியா ரெடி ஆகிட்டு இருக்க கேப்பில் வந்து சரி ரசத்துக்கு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணியாச்சு. அதெல்லாம் போட்டு நல்லா கையிலே கரைச்சி வச்சுக்கோங்களேன், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ரசத்துக்கு தாளிப்பு கொடுத்துட்டு அதையும் வந்து ஊற்றி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, இதுவும் ரெடி ஆகிடும்னு சொல்லிட்டு இன்றைக்கி சிம்பிள் தான். அப்புறம் ஏன்னா அந்த குழஞ்சி போன சோறுக்கு ரசம் வச்சிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ரசம் வச்சுட்டேங்க. இல்லைன்னா லெமன் ரைஸ் பண்ணலான்னு தான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். சரி இன்னொரு நாள் வந்து பண்ணி சாப்பிட்டுக்கலாம். லெமன் ரைஸ்க்கெலாம் சோறு வந்து நல்லா பொழு பொழுன்னு இருந்தானே நல்லாயிருக்கும், அதுதான். அப்புறம் அம்மாச்சிக்கு சாப்பாடு எல்லாமே பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு எனக்கும் கொஞ்சம் சாதம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரசம், கத்திரிக்காய் பொரியல்லாம் வச்சு மதியம் லஞ்ச் சூப்பராக சாப்பிட்டாச்சு. அளவாக இவ்வளோ தான் ரைஸு, அதுக்கு மேலே வந்து போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து
வெயிட் லாஸ் மெயின்டைன் பண்ண முடியாது. சரிங்களா? அதுக்கப்புறம் எப்பவும் போல் பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டேன். நான் பாத்திரத்தை தான் கழுவி வச்சேன். ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருந்தது. இப்போ வந்து கிறிஸ்மஸுக்கு வந்து முடிஞ்சது இல்லையா, ஒருத்தவங்க ஒரு அக்கா வந்து கிறிஸ்மஸை வந்து செலிப்ரேட் பண்ணது இந்த மாதிரி இந்த மைதா கேக்குன்னு சொல்லுவாங்களா, கிறிஸ்பி, அதுவும் கொஞ்சம் முறுக்கெல்லாம் கொடுத்துருந்தாங்களா. ஸோ அந்த மைதா பிஸ்கட் மாதிரி உள்ளது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் டேஸ்ட்டாக. அது கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டேங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. சரி நம்ம ஒரு பிளாக் காஃபி குடிக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு பிளாக் காஃபி தான் வந்து போட்டேன். அப்புறம் வேர்க்கடலை வந்து வறுத்துட்டு இருந்தேன் நான் அம்மாச்சிக்காக. எனக்கு வந்து அந்த மைதா பிஸ்கட் மேலே தாங்க ரொம்ப கண்ணாக இருந்தது. அதை வந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் வந்து ஒரு சின்ன முறு வச்சு பிளாக் காஃபியோட ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் வந்து இப்படி தான் வந்து நான் குடித்தேன். அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு காஃபி அந்த வறுத்த வேர்க்கடலையும் வச்சு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் தம்பி வந்து டியூஷன் டைம் ஆயிடுச்சு, அவரை கொண்டு போய் விட்டுடுன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அப்புறம் வந்து விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் சரி அம்மா வந்தாங்க, அவங்க கூட அப்படியே வந்து டீ காஃபி குடித்தாங்க இல்லையா. அப்புறம் அந்த பிள்ளைங்க வந்துருச்சுங்க அம்மாச்சியை தேடி. அப்புறம் கொஞ்ச நேரம் அந்த பிள்ளைங்களுக்கும் ஸ்நாக்ஸ் கொடுத்து உட்கார வச்சு விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறம் அனுப்பிச்சி வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்ட் வரும்போதே வந்து பிரியாணி வந்து வாங்கிட்டு வந்தாங்கங்க. இந்த ஹைதராபாத் பிரியாணியா இல்லை முகாலய பிரியாணியா சொல்லுவாங்க, இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போனா மசாலா தூள்லாம் இல்லாமல் இந்த ஸ்பைசஸ் வச்சே வந்து பார்த்திங்கன்னா ரா ஸ்பைசஸ் வச்சே சூப்பராக பண்ணியிருப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதை தான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு 2 சிக்கன் பீஸ் வச்சு டின்னரை வந்து முடிச்சாச்சு இன்னைக்கு. அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பாடெலாம் கொடுத்துட்டு ரசம்லாம் மிச்சம் இருக்குங்க, நாளைக்கு பார்த்துக்கலான்ட்டு எடுத்து வச்சுட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கடைசியாக தண்ணி தான் வந்து குடிக்கிறேன். இன்றைக்கி டே எனக்கு வந்து இப்படி தாங்க போச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி நியூ இயர் செலிப்ரேஷன்லாம் பண்ணுவோம், அது எல்லாமே நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.